ஹாய். செம்பருத்தி பூ இன்றைக்கி நிறைய பூத்திருந்துச்சு. சரின்னு அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் நம்ம ஹேர் ஆயில் வீட்டிலையே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 லிட்ரு இங்கே ஆயில் மில்லில் போய் வாங்கிட்டு வந்து 1/2 லிட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம நிறைய கொடுத்து வாங்காமல் நம்மளே செஞ்சுக்கலாம்னா வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம எல்லாமே எண்ணெய் காய்ச்சுறாங்க. சரி நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 10 பூ செம்பருத்தி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் மருதாணி ஒரு கைப்பிடி, 2 நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து இதில் வெந்தயம் ஒரு ஸ்பூனு, கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஓமம் ஒரு ஸ்பூனு, அடுத்ததாக கசகசா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அது காய்ச்சிட்டுனா அது அந்த பபிள்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் அடங்கினோடனே அது அந்த இதெல்லாம் நல்லா இறங்கினோடனே அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதுலேயே அப்புறம் மறந்துட்டேன், அப்புறம் செம்பருத்தி இலையும் ஓமவல்லி இலையும் 2 அதில் போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கலர்லாம் மாறின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது நல்ல வாசனையாக இருந்துச்சு. சரி இதை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஒன்றும் நம்ம அண்டாவாக காய்ச்சி தேவையில்லைல்ல. அதனால் 1/2 லிட்ரு இதை எடுத்தோம்னாலே ஒரு 3 மாதத்துக்கு வரும். சரி பசங்களுக்கெலாம் தேய்க்கிறதுக்கு. அதனால் இந்த பாட்டிலில் பாருங்கள், இதில் 1/2 லிட்ரு பாட்டில் இதில் வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு காய்ச்சினதுனால. நல்ல வாசனையாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி